இருமொழினாலதான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சியா இருக்குது. இன்னொரு மொழி போட தயாராகட்டுன்னு கத்தி, கம்பு, கடப்பாரி, கோடாலி, பெயிண்ட் டப்பா, கருப்பெயிண்ட். அதான் நம்ம வசந்தராஜன் சகோதரர் அற்புதமா போட்டிருந்தார். பொள்ளாச்சியில போய் கரும்பெயிண்ட் அழிச்சவங்களுடைய குழந்தைங்க 3 மொழி படிக்கிறாங்க. கொடுமை. அக்யூஸ் நம்பர் 1. அக்யூஸ் நம்பருடைய குழந்தை, நான் தான் சொன்னேன் ஸ்கூல் பேர்லாம் போடாதீங்க, குழந்தை பேர் போட. அவர் சொன்னார், அண்ணே ஸ்கூல் பேரு, குழந்தை, படிக்கிற 3வது மொழி எல்லாம் போடுறேன். சங்கரன் கோயில் இதே கதை. அதனால திமுகவை பொறுத்தவரை அவங்க குழந்தைங்க 3 மொழி. திமுகவுடைய மொழி போராட்டம் என்ன? எங்க குழந்தைங்க 3 மொழி, உங்க குழந்தைங்க 2 மொழி. அதான் மொழி போராட்டம். இவங்க மொழி போராட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8.5 கோடி மக்களுக்கும் 2 மொழின்னு பேசல. அவங்க குழந்தைங்க 3 மொழி படிப்பாங்க, மத்தவங்க 2 மொழி. இதைத்தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமா? இதைத்தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமா? 2 மொழி நாள் இல்லைன்னு சத்திய நடையலா 3 மொழி படிச்சு வெளியே போயிட்டார். அவரை பார்க்க மாட்டோமா? எத்தனையோ தமிழர்கள் இங்க இருக்கிறாங்க, 3 மொழி படிக்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டை முன்னேற்றலையா? எத்தனையோ தமிழர்கள். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் சேர்மன் யாருங்கன்னா, அவர்கிட்ட போய் ஐயா சார் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் கம்பெனி நடத்துறீங்க, 2 மொழி தான் படிக்கிறோம்னா ஒத்துக்குவாரா? நம்ம தமிழர்களை கொண்டாடுறோம். டிசிஎஸ் டாடா சேர்மனை கொண்டாடுறோம், உலகம் முழுவதும் கொண்டாடுறோம். அவங்களாம் யாருங்கன்னு? அவங்களாம் 2 மொழி படிச்சவங்களா? இன்னைக்கு ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் நாராயணன் சார் இருக்காரு, கன்னியாகுமரிக்காரரு. அவர்கிட்ட போய் அண்ணா 3வது மொழி தெரியுமா தெரியாதா? கொஞ்சமாச்சும் ஒரு மலையாளம் பேசுவார். திருவனந்தபுரத்தில் ஐஎஸ்ஆர்ஓ ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. கொஞ்சமாச்சும் ஹிந்தியை இன்னொரு மொழியா பேசுவாங்க. என் முதலமைச்சருக்கு இந்த 3 மொழி படித்த இந்த சாதனையாளர்கள் யாரும் கண்ணுக்கு தெரியலையா? இவங்களும் சாதனை செஞ்சிருக்காங்கல்ல. அமெரிக்கால இருந்து, சான் பிரான்சிஸ்கோல இருந்து, லண்டன்ல இருந்து, டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள. ஏன் நானும் 3 மொழி படிச்சிருக்கேன். முதலமைச்சருக்கு என் கண்ணு தெரியலையா? நீங்களும் நிறைய பேர் படிச்சு உங்க கண்ணு தெரியலையா? நாமளும் தமிழ்நாட்டில் வசிக்கிறோம்ல. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு கொஞ்சமோ நஞ்சமோ நீங்கள் நானும் பொருளாதாரத்தை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம்ல. அதனால் 2 மொழி படிச்சுதான் தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு முதலமைச்சர் சொன்னார்னா அவருடைய மேக்ஸ் வாத்தியார் யாருன்னு நான் பார்க்க விருப்பப்படுறேன். ஒரு வாதத்துக்கு 3 மொழி கொள்கையை அமல்படுத்துறோம் அப்படின்னே வச்சுக்கிட்டா கூட, இப்போ ஒரு வகுப்புல ஒரு குழந்தை ஒரு இங்கிலீஷ் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படும், இன்னொரு குழந்தை தெலுங்கு படிக்கணும்னு ஆசைப்படும், இன்னொரு குழந்தை மலையாளம் படிக்கணும்னு ஆசைப்படும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா டீச்சர் வைக்க முடியுமா? அதுல நடைமுறை சிக்கல் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஆனா இந்த பார்வை யாருகிட்ட இருக்குன்னு இல்ல, விமர்சனம் அப்படிதான் வைக்கிறாங்க. அந்த விமர்சனம் சொல்றவங்களுக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு கிளாஸ்ல ஒரு குழந்தை இது படிக்கிறாங்க, ஒரு குழந்தை அது படிக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. இது கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச். ஒரு குழந்தை நான் மலையாளம் படிக்கணும், உதாரணத்துக்கு கோயம்புத்தூருக்குள்ள 4 லட்சம் பேர் மலையாளம் பேசுறாங்க. அந்த குழந்தை 3வது மொழியாக மலையாளம் படிக்கணும்னு சொன்னா அந்த கிளஸ்டர்ல 3rd லாங்குவேஜ் மலையாளமா இருக்கும்.